நமது எம்எம்டிஏ காலேஜை சேர்ந்த அண்ணாநகர் தொகுதியை சேர்ந்த பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இங்கே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு நமது பொதுச்செயலாளர் அவர்களால் தான், அவரது முயற்சியால் தான் இந்த ஆட்சி இன்றைக்கு அம்மாவின் பெயரை சொல்லி நடைபெறுகின்ற அந்த ஆட்சி தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது 5 வயது குழந்தையை கூட கேட்டால் கூட தெரியும். ஆனால் ஆட்சியில் அமர்ந்த பிறகு பழனிசாமி இந்த ஆட்சியை எதிர்த்து வாக்களித்த திமுகவுடன் சேர்ந்து வாக்களித்த பன்னீர்செல்வத்திற்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்துவிட்டு பொதுச் செயலாளரும் என்னையும் இயக்கத்தை விட்டு நீக்கிய காரணத்தினால் அம்மாவின் தொண்டர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் கொதித்தெழுந்து 18 சட்டமன்ற உறுப்பினர்களும் பழனிசாமியை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று கவர்னரை சந்தித்தார்கள். அதன் பிறகு நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். மோடியின் கைங்கரியத்தால் இந்த எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி, அதுவும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் விரும்பாத இந்த ஆட்சி தமிழகத்தில் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அம்மா அவர்களின் ஆட்சி என்று இன்றைக்கு சொல்பவர்கள் எந்த ஒரு திட்டத்தை எல்லாம் தமிழ்நாட்டிலே அம்மா அவர்கள் தேவை என்று சொன்னார்களோ, தேவை இல்லை என்று சொன்னார்களோ, அதையெல்லாம் இங்கே அனுமதிக்கிறார்கள். குறிப்பாக நீட் தேர்வை இதய தெய்வம் அம்மா அவர்கள் இறுதி மூச்சு வரை எதிர்த்தார்கள். அதை இன்று பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி என்கின்ற பெயரில எடுபுடி பழனிசாமியாக மோடிக்கு மாறி அவர் இந்த ஆட்சி என்பது உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டிலே பெருந்தலைவர் காமராஜர், பக்தவச்சலம், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நமது இரும்பு பெண்மணி இதய தெய்வம் அம்மா அவர்கள் எல்லாம் இருந்த அந்த முதலமைச்சர் பதவியில இன்றைக்கு குருட்டு அதிர்ஷ்டத்தால் உட்கார்ந்திருக்கின்ற பழனிசாமி ஒரு முதல்வருக்குள்ள அந்த பதவிக்காவது மரியாதை கொடுக்க வேண்டும். ஏதோ அடிமைகள் போல மோடிக்காக அவர்கள் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருப்பது 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் தலைகுனிவாக இருக்கிறது. அதனால்தான் இந்த பழனிசாமியின் துரோக கும்பலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஆர்கே நகர் தொகுதியிலே, அம்மாவின் தொகுதியிலேயே வெற்றி சின்னமாக இரட்டை இலை சின்னத்தையே தோற்கடித்து சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை அம்மாவின் தொகுதி மக்கள் என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தார்கள். அவர்கள் என்னிடம் சொன்னது, உண்மையான அம்மாவின் ஆட்சியை கொண்டு வாருங்கள், இன்று நடைபெறுவது அம்மாவின் பெயரை சொல்லி இந்த துரோகிகள் நடத்துகின்ற ஆட்சி எங்களுக்கு வேண்டாம் என்று. அதனால்தான் அவர்கள் இரட்டை இலை சின்னத்தை, அம்மா அவர்களை 2 முறை வெற்றி பெற செய்த இரட்டை இலை சின்னத்தையே அங்கே தோற்கடித்தார்கள். அதுபோல அவர்களின் கோரிக்கையை ஏற்று தமிழகம் முழுவதும் சுற்றி வந்து நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எவ்வளவோ முயற்சி செய்தும் மோடியின் பாதுகாப்பில் இந்த ஆட்சி தப்பித்தது. ஆனால் பதவி நீக்கம் செய்த அதே காரணத்தினால் இன்றைக்கு பழனிசாமி நம்மிடம் மாற்றிக்கொண்டிருக்கிறார். பிறருக்கு என்ன முற்பகல் செய்யும், தனக்கு என்ன பிற்பகல் வரும் என்பது போல, கெடுவான் கேடு நினைப்பான் என்பது போல அந்த 18 தொகுதியின் தேர்தல்களே இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருகின்ற நல்லதொரு வாய்ப்பாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. போதாக்குறைக்கு 22 தொகுதியிலே தேர்தல் வருகிறது. இதில் 8 தொகுதிகளிலே வெற்றி பெறவில்லை என்றால் பழனிசாமியின் ஆட்சி தானாக முடிந்துவிடும். நிச்சயம் அவர்களால் ஒரு தொகுதியில் கூட, தொகுதியில் அந்த இடைத்தேர்தல் நடக்கிற தொகுதியில எத்தனை ஆயிரம் பணம் கொடுத்தாலும் மக்கள் வாக்களிக்க போவதில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அதனால்தான் மோடியும் அவரோடு ஜோடி சேர்ந்திருக்கின்ற, அவரை டாடி என்று சொல்கின்ற இந்த பழனிசாமி கும்பலும் இந்த மே 21 முடிவுக்கு வருவார்கள். 23 அன்றைக்கு இந்த ஆட்சி, நீங்கள் விரும்பாத ஆட்சி முடிவுக்கு வரும். அதுபோல தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்ற பெயரிலே திமுக அமைத்திருக்கின்ற கூட்டணி என்பது கடந்த காலத்தில் 2004 14 வரை காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில மத்தியில் இருந்த பொழுது தமிழ்நாட்டின் நலனை அவர்கள் புறக்கணித்துவிட்டு சுயநலத்தோடு அவர்கள் செயல்பட்ட காரணத்தினால்தான் கடந்த 2011 அவர்கள் மத்தியில ஆட்சியில இருக்கின்ற போதே தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கவில்லை. அம்மா அவர்களிடம் தமிழ்நாட்டின் ஆட்சியை கொடுத்தார்கள். 14 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலிலே, 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே திமுகவுக்கு ஒரு தொகுதியில் கூட, நமது மத்திய சென்னை உட்பட தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் கூட வாய்ப்பை கொடுக்கவில்லை. காரணம், அவர்கள் முக்கியமான
துறைகளை பதவி பெற்றுக் கொண்டு சுயநலத்தோடு தாங்களும் தங்களை சேர்ந்தவர்களும் வாழ்ந்தால் போதும் என்று தமிழ்நாட்டு நலன்களை எல்லாம் அவர்கள் ஒதுக்கிவிட்டார்கள். குறிப்பாக காங்கிரஸ் ஆட்சியில்தான் தமிழை வைத்து பிழைப்பு நடத்துகின்ற திமுக இலங்கையிலே 1.5 லட்சம் நமது தொப்புள் கொடி உறவுகள் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட பொழுது அமைதி காத்தார்கள். அதையெல்லாம் எதிர்க்காத திமுகவை மக்கள் புறந்தள்ளினார்கள். இன்றைக்கு அவருடைய தந்தையார் கருணாநிதி காலத்திலிருந்து இன்று வரை அவர்கள் ஏதோ தாங்களை சிறுபான்மை மக்களின் காவலர்களாக காட்டிக் கொண்டு வந்தார்கள். ஆனால் மக்கள் அவர்களை புரிந்து கொண்டு ஒதுக்கிய காரணத்தினால்தான் 2017 ஆர்கே நகரிலே திமுக டெபாசிட் போடுது. காரணம் அங்கே பெருவாரியாக வாழ்கின்ற சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இதுவரை வாக்களித்து வந்தவர்கள் அவர்களுக்கு வாக்களிக்காமல் விட்ட காரணத்தினால்தான் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற்றோம். திமுக டெபாசிட் பறி போனது. திருவாரூர் தேர்தல் திரு கருணாநிதி அவர்களின் தொகுதியிலேயே போட்டி போட பயந்து கொண்டு தேர்தலை நிறுத்துவதற்காக உச்சநீதிமன்றம் வரை திமுக முயற்சி எடுத்தது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இந்த தேர்தலிலே திமுக தோற்றுவிடும் என்கிற பயத்தினால்தான் சிறுபான்மை மக்களை குறிப்பாக இஸ்லாமியர்களை தமிழ்நாடு முழுவதும் குழப்புகின்ற விதமாக நீங்கள் டிடிவிக்கு ஆதரவு அளித்தால் வாக்களித்தால் மோடி ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பொய்யான ஒரு கருத்தை சொல்கிறார்கள். 2014 தமிழ்நாட்டு மக்கள் தான் மோடியின் வாக்குறுதிகளை நம்பாமல் வாக்களித்தீர்கள் அம்மாவிற்கு. ஆனால் மற்ற மாநிலங்களிலே அவர் சொன்னது போல் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஒவ்வொரு ஆண்டும் பெற்று தருவேன், கருப்பு பணத்தை எல்லாம் இந்தியாவிற்கு கொண்டு வந்து ஒவ்வொருவர் வங்கி கணக்கிலும் 15 லட்சம் பணத்தை கொடுப்பேன் என்றெல்லாம் பல பொய்யான வாக்குறுதிகளை நம்பி வாக்களித்த பிற மாநில மக்கள் எல்லோரும் இன்றைக்கு மோடியின் மேல் கடும் கோபத்திலே இருக்கிறார்கள். தங்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்ற மோடியை ஆட்சி பொறுப்பில் இனி அவர் எந்த காலத்திலும் ஏற்றப் போவதில்லை. பிஜேபிக்கும் மத்தியிலே வாய்ப்பு கிடைக்கப் போவதில்லை. தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற காங்கிரஸ் கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்கப் போவதில்லை. ராகுல் காந்தியை காங்கிரஸ் கட்சியை அவர்களது பிரதம வேட்பாளராக அறிவிக்கவில்லை. கூட்டணி கட்சியாக கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே கூட்டணியில இருந்து கொண்டு கேரளாவிலே ராஜீவ் காந்தி போட்டியிருக்கின்ற ராகுல் காந்தி போட்டியிருக்கின்ற வயநாடு தொகுதியிலேயே அவரை எதிர்த்து வேட்பாளர் நிறுத்தி அவரை நிச்சயம் வீழ்த்துவோம் என்று அங்குள்ள முதலமைச்சர் பினராயி விஜயனே அங்கே சூழல் வைக்கிறார். இதுதான் அந்த கூட்டணியின் நிலைமை. ஆனால் ஸ்டாலின் தான் ராகுலை பிரதமராக்குவோம் என்று இங்கு உள்ள மக்களை குழப்ப வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வரும் பொழுது மக்கள் விரும்பாத நீட் தேர்வை நாங்கள் கொண்டு வர மாட்டோம் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்பவர் தமிழ்நாட்டில் ஜீவாதார பிரச்சனை ஆகிய காவிரி பிரச்சனையிலே கர்நாடகா இன்றைக்கு அங்கே என்ன பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள்? ராகுல் காந்தியை பிரதமராக்குவோம், மேகதாது அணையை கட்டுவோம், தமிழ்நாட்டிற்கு மக்களின் கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்றம் அறிவித்த காவேரி மேலாண்மை ஆணையத்தை கலைத்து விடுவோம் என்று பிரச்சாரம் செய்கிறார்கள். அதை பற்றி ஒரு வார்த்தை கூட தமிழ்நாட்டிலே வரும் பொழுது ராகுல் காந்தி பேசுவதில்லை. காரணம், காவேரி மேலாண்மை ஆணையத்தை கலைக்க மாட்டோம், மேகதாது அணை கட்டக்கூடாது என்று அவர் சொன்னால் கர்நாடகாவிலே அவருக்கு செல்வாக்கு போய்விடும் என்கிற பயத்தினால்தான் அங்கே பாராளுமன்ற உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும், இருக்கின்ற ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் கர்நாடகத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இதுதான் கடந்த 50 ஆண்டுகளின் நிலைமை. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இல்லை. கர்நாடகாவிலும் ஆந்திராவிலும் கேரளாவிலும் உள்ள அவரது செல்வாக்கை இழக்க விரும்பவில்லை. அதனால்தான் தமிழ்நாட்டு பிரச்சனைகளிலே ஜீவாதார பிரச்சனைகளை நமது உண்மையான கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றாமல் தட்டி கழிக்கிறார்கள். அதனால்தான் அம்மா அவர்கள் தேசிய கட்சிகளே இனி கூட்டணி வேண்டாம், மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு நலனை தட்டி கேட்பதற்கு தமிழ்நாட்டில் இருந்து அதிக எம்பிக்களை தாம் பெற்று செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த தேர்தலிலே தனித்து போட்டியிட்டார்கள். அதுவும் நீங்களும் 37 தொகுதிகளில் அம்மாவை நீங்கள் வெற்றி பெற செய்தீர்கள். அவர் இறுதி மூச்சு உள்ளவரை தமிழ்நாட்டின் நலனுக்காக அம்மா அவர்கள் போராடி பல்வேறு திட்டங்களை பெற்றார்கள். வியாபாரிகளை பாதிக்கின்ற ஜிஎஸ்டியை கொண்டு வரக்கூடாது என்று அம்மா அவர்கள் தடை செய்தார்கள். இன்றைக்கு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறு குறு தொழில்கள் என்கின்ற மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்றைக்கு நலிவுற்று 6000 தொழிற்சாலைகளுக்கு மேல் இன்று மூடப்பட்டு விட்டன. கிட்டத்தட்ட 6 லட்சம் குடும்பங்கள் இன்றைக்கு ரோட்டில் இருக்கின்றன. மோடியின் தவறான பொருளாதார கொள்கையில் அனைத்தையும் அம்மா அவர்கள் எதிர்த்தார்கள். உதய் மின் திட்டத்தை எதிர்த்தார்கள். அதுபோல மீத்தேன் திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், நியூட்ரினோ திட்டம் என்ற அந்த திட்டத்தையும் விவசாயத்தை பாதிக்கின்ற திட்டத்தை அம்மா அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால்தான் நாங்கள் சொல்கிறோம்,
அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் 95% பேர் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அம்மாவின் வழியிலே நாங்கள் 40 தொகுதிகளிலே 39 தொகுதிகளிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், ஒரு தொகுதியிலே நமது மத்திய சென்னை தொகுதியில எங்களுக்கு ஆர்கே நகர் தேர்தலின் பொழுது நான் சுயேட்சையாக போரிட்ட பொழுது எனக்கு உறுதுணையாக இருந்த எதையும் எதிர்பார்க்காமல் அங்கே ஆதரவளித்த எஸ்டிபிஐக்கு அவர்கள் கேட்ட மத்திய சென்னை தொகுதியை நாம் கொடுத்திருக்கிறோம். அவரை வெற்றி பெற செய்து, அதுவும் அவர்கள் நினைத்திருந்தால் அவர் வேறு சின்னத்தில் நின்றிருக்கலாம். அவர்கள் கட்சிக்கு வேறு சின்னம் ஒதுக்கப்பட்ட போதிலும் நமது சின்னத்திலே, இந்த புதிய சின்னமாக இருந்தாலும் பரிசு பெட்டகம் சின்னத்திலே நானும் போட்டியிடுகிறேன் என்று அவரும் நம்மோடு போட்டியிடுகிறார். இது ஒரு இயற்கையான கூட்டணி. ஏதோ சிறுபான்மை மக்களை கவர வேண்டும், அவர்களின் வாக்குகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் அல்ல. எங்களுக்கு ஆர்கே நகர் வெற்றியின் பொழுது உதவி செய்தவர்களுக்கு நன்றி விசுவாசம் பாராட்டுகின்ற விதத்திலே இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. அவரையும் நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் உரிமைகளை மீட்டெடுக்கவும், தமிழ்நாட்டிற்கான தேவையான திட்டங்களை பெறுவதற்கும் அதிக எண்ணிக்கையிலான எம்பிக்களை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாட்டின் உரிமைகளை நாம் மீட்டெடுக்க முடியும், தமிழகம் தலை நிமிர முடியும், தமிழர் வாழ்வு மலர முடியும் என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, தமிழ்நாட்டிலே உள்ள அனைத்து தரப்பு மக்களின் பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஏழை எளிய மக்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், மாணவர்கள், புதிதாக வேலைக்காக காத்திருக்கின்ற இளைஞர்கள், தொழில் தொடங்க காத்திருக்கின்ற இளைஞர்கள், ஏற்கனவே தொழில் நடத்தி மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கையால் மூடப்பட்டிருக்கின்ற நிறுவனங்களை புத்துயிர் பெறவும், தமிழ்நாட்டின் அனைத்து தரப்பு மக்களும் மீண்டும் நல்வாழ்வு பெறவும், தமிழகம் தலை சிறந்த மாநிலமாக விளங்கவும், இங்கே வறுமை இல்லை என்ற நிலையை உண்டாக்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பெட்டகம். உங்களது வேட்பாளர் எஸ்டிபிஐ தலைவர் அருமை சகோதரர் தர்லான் பாகவி அவர்களை பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசு பெட்டகம்தான் அம்மாவின் சக்திதான், பரிசு பெட்டகம்தான் வெற்றி வெற்றிதான், பரிசு பெட்டகம்தான் நீதியின் யுக்திதான், பரிசு பெட்டகம்தான் ஏழைகளின் துயர் போக்கும் பரிசு பெட்டகம், பெட்டகம் பெட்டகம் தமிழரின் உரிமை நீக்கும் பரிசு பெட்டகம், வெற்றி வெற்றிதான் பரிசு பெட்டகம்தான் இளைஞர்களை முன்னேற்றிடும் பரிசு பெட்டகம்தான், வெற்றி வெற்றிதான் பரிசு பெட்டகம்தான் குலத்தை பாதுகாக்கும் பரிசு பெட்டகம்தான், மன ஒற்றுமைக்கு வெற்றிடும் பரிசு பெட்டகம், நம் தொழிலாளர் எதிர்காலமே இந்த பரிசு பெட்டகம். மதுப அழைக்கும் டிவியாச்சிதா, பெண்ணியம் மதிக்கும் டிவியாச்சிதா, நீ தேர்வ ஒழிக்கும் டிவியாச்சிதா, விவசாயம் காக்கும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. ஏழைகளின் துயர் போகும் தமிழரின் உரிமை நீக்கும் டிவியாச்சிதா தலைத்த கூட்டம் டிவியாச்சிதா நிதனையை அகற்றும் டிவியாச்சிதா செழிப்பை கொடுக்கும் டிவியாச்சிதா வறுமையை விரட்டும் மக்கள் நலனே முதல் கடமை என்ற அம்மாவின் வாக்கு சாட்சி, அம்மாவின் வழியில் டிவி இருக்கிறார். இதுவே மக்கள் பேச்சு, இதுவே மக்கள் பேச்சு. ஏழைகளின் துயர் போகும் தமிழரின் உரிமை நீக்கும்
வெற்றி வெற்றிதான் பரிசு பெட்டகம்தான் டிடிவியின் யுக்திதான் பரிசு பெட்டகம்தான்